ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பேக் தமிழ் டிப். இன்னைக்கு கருமையா இருக்கிற உதட எப்படி சிவப்பா மாத்துறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரொம்ப சிம்பிளான டிப் தாங்க இது. அதை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான என்ன பொருட்கள்னா, பன்னீர் ரோஜா இதழை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ரோஜா இதழை ஒரு மிக்ஸி ஜார்ல அரை ஸ்பூன் அளவு தண்ணீர் சேர்த்து விழுதா அரைச்சி எடுத்துக்குங்க. அந்த விழுத ஒரு பவுல்ல வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணி கூட அரை ஸ்பூன் அளவு தேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டு அந்த கலவையை உங்க உதட்டுல நீங்க தடவி 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு குளிர்ந்த நீர்ல போய் நீங்க கழுவிட்டு வந்து பாருங்க. இதை நீங்க தினமும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க உதடு நாளடைவுல பிங்க் நிறமா மாறி வெடிப்பு எதுவும் வராம பாத்துக்கும். இதுல தேன் சேர்த்திருக்கிறதால, தேன்ல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கிறதால உங்க உதட ஷைனிங்கா வச்சுக்கும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பாக்டீரியாவும் வராம தடுக்கும். காஸ்ட்லியான கிரீம் யூஸ் பண்ணி பக்க விளைவு வரத்தை விட்டுட்டு இந்த மாதிரி இயற்கையா நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராதுங்க. எனக்கு பன்னீர் ரோஜா கிடைக்கல, நான் என்ன பண்றது அப்படின்னு கவலையை விட்டுங்க. நீங்க வெறுமனே தேனை சேர்த்து 10 நிமிஷம் உங்க உதட்டுல தடவிட்டு வந்து தினமும் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா நாளடைவுல உங்களுடைய உதடு பிங்க் நிறமா மாறி கருமையெல்லாம் போகி சாஃப்டா மாறிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பேக் டு பேக் தமிழ் டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.